Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோ இட்ஸ் கோனா பி அன் இன்ட்ரெஸ்டிங் ஒன். இது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி அண்ட் மே பி. நீங்கள் தம்ப்நெயிலில் பார்க்குற மாதிரி மேபி ஸ்பேஸ் இல்லாத மேபி, மேக்கும் பிக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்கிற மேபி, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்சஸ், என்ன சிமிலாரிட்டிஸ், இது எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மே பி, மேபி நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா மே பி, அதில் 2 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ மே இந்த இடத்துல மாடலாக யூஸ் பண்ணியிருக்கோம், மாடல் வேர்பாக, ஃபாலோட் பை அ பி வேர்ப். பி வேர்ப் ஏதாவது ஒன்று வரணும், ஆமிஸ் ஆர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பி வேர்ப் வரணும். ஸோ எப்போவுமே மேன்ற மாடலுக்கு அப்புறம் பி வேர்ப் தான் வருமானா, நாட் நெசசரிலி அப்படி இருக்கணும்னு கிடையாது. மற்ற வேர்ப்ஸ் கூட வரலாம், அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்தது மேபி ஒரே வேர்டாக நம்ம சொல்கிறோம், இதுக்கு ஸ்பேஸ் கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை அப்படின்னு அர்த்தம். ஒரு வேலை கெஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் பற்றி பேசும்போது நம்ம யூஸ் பண்ணுற adverb இது. இட்ஸ் நாட் அ verb, இட்ஸ் an adverb. ஓகே, மேபி அப்படின்னு ஸ்பேஸ் இல்லாத மேபி. செகண்ட் ஒன் இட்ஸ் an adverb, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ மாடல். ஸோ அது கூட என்ன verb வருதோ அதுக்கேற்ற மாதிரி அதோட மீனிங் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது கெஸ் இல்லை பாசிபிலிட்டிஸ் பற்றி பேசும்போது தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது ஃபர்ஸ்ட்டு மேயை மாடலாக யூஸ் பண்ணும்போது அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இங்கே பார்க்குறீங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே மே ப்ளஸ் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸை கெஸ் பண்ணுறதுக்கு, ப்ரெசன்ட் ஆக்ஷன்ஸை கெஸ் பண்ணுறதுக்கு மேபி வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, பாஸ்ட் ஆக்ஷன்ஸை கெஸ் பண்ணுறதுக்கு மே ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்டில் இருந்த பாசிபிலிட்டிஸ் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் நாம் ஃபர்ஸ்ட் 2, அதாவது ஃப்யூச்சர் அண்ட் ப்ரெசன்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா தேர்ட் ஒன் பாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் மேபி. ஓகே, இந்த வீடியோ இட்ஸ் அபவுட் மேபி அண்ட் மே பி. அதனால் ஃபர்ஸ்ட் 2 ஸ்ட்ரக்சர் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். நான் தேர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லைனா கூடிய சீக்கிரம் நான் மே ஹேவ் அண்ட் மைட் ஹேவ் இதோட யூசேஜஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்ட்ரக்சர்ஸை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் மே ப்ளஸ் வேர்ப். இதோட யூசேஜ் என்னென்னா ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸை கெஸ் பண்ணுறதுக்கு. கரெக்டாக, ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி மேபி யூஸ் பண்ணி சொல்லலாம், மேபின்ற adverb யூஸ் பண்ணி எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேபியை வச்சு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். மேபின்ற adverb தான் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபாலோட் பை த சப்ஜெக்ட். அப்புறம் ஃப்யூச்சருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வில் ப்ளஸ் வேர்ப். ஓகே, ஸோ யூ கேன் இதர் யூஸ் சப்ஜெக்ட் மே ப்ளஸ் வேர்ப், இல்லைனா மேபி சப்ஜெக்ட் வில் ப்ளஸ் வேர்ப். எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஷீ மே கம் வித் ஹர் ஃப்ரெண்ட். ஓகே, ஷீ சப்ஜெக்ட், மே ப்ளஸ் வேர்ப், மே கம் அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்தது ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வித் ஹர் ஃப்ரெண்ட். ஓகே, இதை மேபி யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம், மேபி வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். மேபி சப்ஜெக்ட் எழுதணும், ஷீ வில் கம், வில் ப்ளஸ் வேர்ப், மேபி ஷீ வில் கம் வித் ஹர் ஃப்ரெண்ட். ஷீ மே கம் வித் ஹர் ஃப்ரெண்ட் ஆர் மேபி ஷீ வில் கம் வித் ஹர் ஃப்ரெண்ட், ரெண்டும் ஒன்று தான். இப்போ இதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன, ஒருவேளை அவள் ஃப்ரெண்டு கூட வரலாம். ஓகே, இல்லை ஒருவேளை அவள் ஃப்ரெண்டு கூட வருவா, அவள் ஃப்ரெண்டு கூட வரலாம், இந்த மாதிரி எது வேணால் சொல்லலாம். எல்லாமே சேம் தான். நம்ம கெஸ் பண்ணுற சென்டென்சஸ்க்கு என்ன சென்டென்சஸ் என்ன ஆக்ஷன் நம்ம கெஸ் பண்ணுறோமோ அதுக்கு நீங்கள் இந்த 2 ஸ்ட்ரக்சரில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். பட் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். மேபி ஷீ வில் கம், இல்லைனா ஷீ மே கம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், மே ப்ளஸ் வேர்ப் வச்சு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், இட் மே ரெயின் டுமாரோ. அப்படி இல்லைனா மேபி வச்சு எப்படி சொல்லலாம், மேபி இட் வில் ரெயின் டுமாரோ. ஓகே, தமிழ் அர்த்தம் என்னது, ஒருவேளை நாளைக்கு மழை வரும், இல்லை மழை வரலாம், நாளைக்கு மழை வரலாம். ஓகே, இது எல்லாமே சொல்லலாம். சரிங்களா? ஸோ இட் மே ரெயின், இல்லைனா மேபி இட் வில் ரெயின். நெக்ஸ்ட் ஒன், இப்போது மே ப்ளஸ் வேர்ப் பார்த்தோம். அதாவது ரெயின், கம், ரைட், ஈட், ஸ்லீப், இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ப்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பண்ணலாம். அதுதான் நம்ம 2 எக்ஸாம்பிளில் பார்த்தோம். இப்போ இதில் பி வேர்பை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, சஞ்சு மே பி இன் த கிச்சன். ஸோ முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் கம், ரெயின்லாம் வேர்ப் பிளேஸில் இருந்தது. இந்த இடத்துல பி தான் இருக்குது. கரெக்டாக, சஞ்சு மே பி இன் த கிச்சன். இதை மேபி வச்சு எப்படி சொல்லலாம், ஸோ இதுதான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லையா. மேபி அங்கே வருது, இந்த மேபியை நம்ம ஃப்ரெண்டில் போட்டு சொல்லும் போது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மேபி சஞ்சு is in the kitchen. Maybe Sanju is in the kitchen. ஸோ பொதுவாக நம்ம இந்த பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணாமல் ப்ரெசென்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை அவள் எங்கே இருக்கா, அவள் சஞ்சு எங்கே, சஞ்சு கிச்சனில் இருப்பா, இல்லை சஞ்சு கிச்சனில் இருக்கலாம்,
ஓகே, ஒருவேளை சஞ்சு கிச்சன்ல இருக்காளோ என்னவோ, இந்த மாரிலாம் சொல்றோம் இல்லையா? அதுக்கு இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். சஞ்சு மே பி இன் த கிச்சன் ஆர் மேபி சஞ்சு இஸ் இன் த கிச்சன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஷீ மே பி டயர்ட் அப்படி இல்லைனா மேபி யூஸ் பண்ணி மேபி ஷீ இஸ் டயர்ட். ஓகே, நான் சொன்ன மாதிரி இதை ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணணும். ஸோ மே வந்து நம்ம மாடலாக யூஸ் பண்ணும்போது பிஏவே டைரெக்டாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஷீ மே பி டயர்ட். மேபியை அட்வர்பாக ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது பிக்கு பதிலாக நம்ம மேபி ஷீ இஸ் ப்ரெசன்ட் பி ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுறோம். மேபி ஷீ இஸ் டயர்ட். ஓகே, இட் மே பி அ குட் ஐடியா டு கால் ஹிம். ஸோ மேபி யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம்? மேபி இட் இஸ். ரைட்டா? ஏன்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் பிஏ யூஸ் பண்ணோம். மேபி இட் இஸ் அ குட் ஐடியா டு கால் ஹிம். தமிழில் ஒருவேளை அவனுக்கு கால் பண்ணுறது தான் நல்ல ஐடியா போல், அவனுக்கே கால் பண்ணிடலாம். ஓகே, அவனுக்கு கால் பண்ணுறது தான் நல்ல ஐடியாவாக இருக்குமோ? ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பாசிபிலிட்டிஸ் ஆர் கெஸ் அந்த மாதிரி ஒரு டோனில் சொல்லும் போது யூஸ் பண்ணுறது தான் இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸும். இட் மே பி அ குட் ஐடியா ஆர் மேபி இட் இஸ் அ குட் ஐடியா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். செகண்ட் ஸ்ட்ரக்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேபி verb ப்ளஸ் ஐஎன்ஜி இல்லையா? ஸோ இதோட யூசேஜ் என்ன? ப்ரெசன்ட் ஆக்ஷன்ஸை கெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இதை மேபின்ற அட்வர்ப் வச்சு எப்படி ரீப்ளேஸ் பண்ணி பேசலாம் அப்படின்னா மேபி ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பி, தட் இஸ் ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே, பேசிக்லி நீங்கள் மேபி எழுதிட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எழுத வேண்டியதான். ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆம், இஸ், ஆர் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். He may be writing his homework. ஓகே, ஸோ he சப்ஜெக்ட் மேபி verb ப்ளஸ் ஐஎன்ஜி இல்லையா? மேபி ரைட்டிங் his homework அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கான், ப்ரெசென்ட்டில் ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கான், அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம கெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சென்டென்ஸ் தான் இது. he may be writing his homeworkனா அவன் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை மேபி யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம்? மேபி யூஸ் பண்ணிவிட்டு மேபி ஸ்டார்டிங்கில் சொல்லிவிட்டு followed by a present continuous tense. கரெக்டா? மேபி he is writing his homework. he is writing his homework. he is writingன்றது present continuous நமக்கு நல்லா தெரியும். ஸோ மேபி he is writing அப்படின்னா ஒருவேளை அவன் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ மேபினா அது adverb, அதோட அர்த்தமே தமிழில் ஒரு வேலை இருக்கலாம் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஓகே, ஸோ இது ரெண்டுமே கரெக்டான ஸ்ட்ரக்சர் தான், ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் கரெக்டாக யூஸ் பண்ணணும். மேபி நீங்கள் தனித்தனியாக வேர்பாக யூஸ் பண்ணும்போது ஸ்பேஸ் இருக்கணும் நடுவில். அட்வர்பை ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ஹீ மே பி ரைட்டிங் ஆர் மேபி ஹீ இஸ் ரைட்டிங். அடுத்தது அதே மாதிரி ஒரு சிமிலர் எக்ஸாம்பிள். ஹீ மே பி டிரைவிங் இல்லைனா மேபி ஹீ இஸ் டிரைவிங். ஒருவேளை அவன் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, கெஸ் பண்ணுறதுக்கு ஹீ மே பி டிரைவிங். ப்ரெசென்ட்டில் நடந்துட்டு இருக்க ஆக்ஷன்ஸை கெஸ் பண்ணுறோம், அதுக்கு தான் மேபி டிரைவிங் இல்லைனா மேபி ஹீ இஸ் டிரைவிங். அடுத்த சென்டென்ஸ். தே மே பி பிளேயிங் வித் தேர் நியூ டாய்ஸ் இல்லைனா மேபி தே ஆர் பிளேயிங் வித் தேர் நியூ டாய்ஸ். ஓகே, ஒருவேளை அவங்க புது பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கலாம். சரியா? என்ன பண்ணிகிட்ருக்காங்க அவங்க? குழந்தைங்க வீட்டில் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க தெரியல, புதுசாக டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், ஒருவேளை அதை வச்சு அவங்க விளையாடிட்டு இருக்கலாம். ஓகே, கெஸ் பண்ணுறோம், அவங்க என்ன பண்ணுறாங்க ப்ரெசென்ட்டான்னு தெரியாது, கெஸ் பண்ணுற மாதிரி சென்டென்ஸ். ஸோ அதுக்கு தான் இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம். தே மே பி பிளேயிங் இல்லைனா மேபி தே ஆர் பிளேயிங். ஓகே, ஆல்ரைட். இந்த வீடியோவில் நாம் மே பி தனித்தனியாக யூஸ் பண்ணுறது எப்படி, மே பி சேர்த்து அட்வர்பாக யூஸ் பண்ணுறது எப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்த்தோம். 2 ஸ்ட்ரக்சர் நம்ம மேபியில் பார்த்துருக்கோம். தட் இஸ் மே யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஃப்யூச்சர் கெஸ்க்கு யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் மே ப்ளஸ் வேர்ப் இல்லைனா மேபி சப்ஜெக்ட் வில் ப்ளஸ் வேர்ப். ரைட்? அதே மாதிரி ப்ரெசன்ட் ஆக்ஷன்ஸை கெஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் மேபி வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இல்லைனா மேபி சப்ஜெக்ட் am is or verb plus ing, that is maybe plus present continuousனு எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே நான் 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து யூஸ்வலி நம்மளோட கொஷின்ஸ் தமிழில் இருக்கும் இல்லையா? பட் திஸ் எக்ஸசைஸ் இஸ் a little bit different. இங்கே நான் என்ன சென்டென்ஸ் எழுதியிருக்கணும், அதாவது மே பி யூஸ் பண்ணியிருந்தா நீங்கள் மேபி யூஸ் பண்ணி எழுதணும். அட்வர்பாக யூஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் மாடலாக யூஸ் பண்ணி எழுதணும். ஓகே, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த கொஷின்ஸை ரீட் பண்ணலாம். நான் என்னவா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஷின், ஹீ மே பி லுக்கிங் ஃபார் அ ஜாப். ஸோ இதில் மாடலாக யூஸ் பண்ணியிருக்கோம், மே பி தனித்தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம். அட்வர்பாக நீங்கள் மேபியை ஸ்டார்டிங்கில் போட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது அட்வர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டே மேபி தே ஆர் செலிப்ரேட்டிங் ஹோலி இன் சென்னை. ஓகே, ஸோ மேபியை அட்வர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சென்டென்ஸை நீங்கள் எப்படி எழுதணும்னா மாடலாக மே பி அப்படி எழுதணும். சரிங்களா? அடுத்தது
ஐ மே கோ டுமாரோ. இந்த இடத்துலையும் நம்ம மாடலாக யூஸ் பண்ணியிருக்கோம். மேபியை அட்வர்பாக யூஸ் பண்ணி சென்டென்ஸோட பிகினிங்கில் வச்சு இந்த சென்டென்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது மேபி ஷீ இஸ் ஹெல்பிங் ஹர் மாம். மேபியை அட்வர்பாக ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேபி தனித்தனியாக மாடலாக யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் எழுதுங்க. ஷீ மேபி ஸ்லீப்பிங் மாடலாக தனித்தனியாக யூஸ் பண்ணி நான் எழுதியிருக்கேன். நீங்கள் மேபியை அட்வர்பாக யூஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகே, ஐ ப்ராமிஸ் இட் இஸ் நாட் ஆஸ் ஹார்ட் ஆஸ் இட் சவுண்ட்ஸ். நான் சொல்கிற அளவுக்கு இதில் பார்க்குற அளவுக்கு ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஜஸ்ட் ட்ரை இட், கிவ் இட் அ ட்ரை. கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேபி சென்டென்ஸ்க்கு நடுவில் இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கில் போட்டு எழுதுங்க. ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுன்னா சென்டென்ஸ்க்கு நடுவில் போட்டு எழுதுங்க. ஸோ எப்படி எழுதுறீங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களோட ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சர்ஸை கரெக்ட் பண்ணி நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஆல்ரைட், thank you so much for watching this video till the end. I hope you liked this video and understood this video. I'll see you all in the next video. Till then, take care and bye.